வணக்கம். இன்னைக்குரிய தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. என்ன அப்படின்னா, திரைப்படங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அது ஒரு சில டைம்ல நல்லதாவும் இருக்கும், கெட்டதாவும் இருக்கும். நல்லதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிறைய திரைப்படங்கள் நிறைய இப்படி காதல் சார்ந்தும் சரி, சமூகம் சார்ந்தும் சரி, மதம் சார்ந்தும் இருக்கிற படங்கள் எல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை நெகட்டிவா உருவாக்கி தரும், எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி தரும் இல்லையா? எதிர்மறையும் இருக்கு, நேர்மறையும் இருக்கு. நேர்மறை தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. ஆனா எதிர்மறையான எண்ணங்களுடன் இருக்கிற திரைப்படத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்குரிய தலைப்பு. நீங்க ஏதாவது ஒரு 2 3 திரைப்படங்களை சொன்னீங்கன்னா அதுல இருந்து நம்ம கருத்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சரி, அஸ்வின் ராஜ் நீங்க சொல்லுங்க. நான் வயசு திரைப்படத்தை பற்றி சொன்னாங்க. ஏன்னா அது எங்க ஊர் காட்சி அதுல அதிகமா ஜாதி ரீதியாக அதிகமா இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லை, நிஜ வாழ்க்கையில சாதியின் தாக்கம் அதுல அதிகம். அதை திரைப்படங்கள்ல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி, ஓகே. அடுத்ததே பின்னால இருக்க டெஸ்க் பாலா நீங்க சொல்லுங்க. ஓகே, சரி, ஓகே. அஸ்வின் ராஜ், சாரி, தர்னிஷ் சொல்லுங்க. சொல்லுங்க. பாத்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு ஹீரோயின் வேற பையன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெற்றவங்களோட விருப்பத்துக்கு பயந்து ஹீரோயின் சம்பந்தத்தினால கல்யாணம். ஓகே, சரி. நீங்க சொன்ன விஷயங்கள்ல நிறைய சமூக தாக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு, சாதி ரீதியான அடக்குமுறை, அதன் தாக்கம் இளைஞர்கள் மத்தியில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒதுக்கி வைக்கப்படுறது, தீண்டாமை அந்த மாதிரி இருக்கிறது. பாலா சொன்னதுல பார்த்தோம்னா, உழைப்புக்கான கூலி ரொம்ப குறைவா கிடைக்கிறது. அதை எதிர்த்து கேட்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அதை சரியா நம்மளுக்கு கொடுக்காம அதுல இருந்து விலக்கி வைக்கப்படுறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் காட்சிகளை படமாக்கப்படுறாங்க இல்லையா? இப்ப இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதுதான் அவங்களோட கருத்து. தர்ணேஷ் சொன்ன மாதிரி காதலை ஒரு ஆக்கப்பூர்வமா காதலை கொண்டாடும் படமா காமிக்காம, இந்த எப்படி சொல்றது, ஒரு ஆணும் பெண்ணுக்குமான காதலை அது 2 3 பேர் 4 5 பேர் ஒருத்தர் காதலிக்கிற மாதிரியோ, இல்ல ஒருத்தர் நிறைய பேர்கிட்ட ஒரே மாதிரி காதலை வெளிப்படுத்துறதும் அல்லது அணுகுமுறை அப்படி இருக்கிறதும் காதலுக்கான ஒரு நல்ல தொடக்கமா இல்லை. அது முடிவும் எல்லா அந்த உறவுக்குள்ள பெரும் சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் இல்லையா? இப்ப இந்த சிக்கல் அப்படின்றது சமூகத்திற்கு, அதாவது உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு கண்டிப்பா அது தேவையில்லை இல்லையா? அப்போ திரைப்படங்கள் இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அப்போ திரைப்படங்கள் எந்த மாதிரி விஷயங்களை காமிச்சிருக்கணும் அப்படின்னு என்னுடைய தாக்கம், என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத ஒரு 2 3 வரிகள்ல நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு மாணவர்கள், நீங்க எல்லாம் மாணவர்கள்லயே வருங்கால இளைஞர்கள், இந்த இந்தியாவின் தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கான திரைப்படம் எதுவா இருக்கணும் அப்படின்னா, டெக்னாலஜி சார்ந்து, இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ இந்தியாலேயோ அல்லது உலகத்திலேயோ பெரும் பெரும் தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துது. அப்ப இத மாதிரியான புரிதல்களுக்குரிய படங்களை நமக்கு எடுத்து கொடுத்தா இளைஞர்கள் பார்த்துட்டு அதுல இருந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயங்களெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன, அதை சார்ந்து இந்த சாதி ரீதியெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, கல்வி அவங்கள முன்னேற்றுது அப்படின்றத நீங்க நேரடியா
காமிக்கலாம். நான் இந்த இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள்ல இருந்து நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி கல்வி பயின்று அரசாங்க உத்தியோகத்திலயோ அல்லது உயர் பதவியிலையோ இந்த தனியார் துறையிலயோ உயர் பதவியிலையோ இருக்கிறேன் அப்படின்றத வெளி உலகத்துக்கு அந்த சினிமா காமிச்சா மற்ற இளைஞர்களும் படிக்கிறதுக்கு முன் வருவாங்க. மூணாவது என்ன அப்படின்னா, பாலா சொன்ன மாதிரி உழைப்புக்குரிய கூலி நமக்கு தருவதில்லை, கிடைப்பதில்லை அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அறியாமை ஒண்ணு இருக்கு. இந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா முக்கிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா கல்விதான். இந்த கல்வியை நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமா பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படி சொல்றது, நம்ம வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கும் சமுதாயத்தில் சக மனிதனை போல நம்மளும் நடமாடுறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எது நமக்கு தருது அப்படின்னா கல்வி. இந்த கல்வியை நம்ம நேர்த்தியா படிச்சுக்கணும். முக்கியமா என்ன இதற்குரிய எப்படி உங்களுக்குரிய தாக்கம் எதுல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா திரைப்படங்கள் மூலியமா தான் வரும். ஏன்னா எப்படியும் நீங்க எல்லாம் எல்லாருமே திரைப்படங்கள் அப்படின்றது எப்படியும் பார்க்காம இருப்பீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே திரைப்படத்தின் மேல ஆர்வமா இருக்கீங்க. இது ஆக்கப்பூர்வமா உங்களுக்கு காமிச்சா அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கும். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னா நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து பார்க்கணும். யாரு உங்களுக்குள்ள ஒரு கலைஞன் இருப்பான் இல்லையா, அதையும் நீங்க உருவாக்குறதுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து திரைப்படங்கள் மூலியமா நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில நம்ம சொல்லப்பட வேண்டிய முக்கிய விஷயமா இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில வேற ஒரு தலைப்புடன் பார்க்கலாம். நன்றி.